வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கம்ப்யூட்டரில் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் என்னென்னு ரன் பண்ணுறது, இப்போ விண்டோஸ் இயங்கி கொண்டிருக்கே ரன் பண்ணுறது என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவான நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் கொஞ்சம் நல்லது வந்து நோக்ஸ் பிளேயரை இறக்கி இன்ஸ்டால் பண்ணி இன்றைக்கு அதில் எப்படி இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் வந்து கிரிப்டோ டேப்பும் வாட்ஸ்அப்பும் இறக்கி காட்ட போகிறேன். அதை என்னென்று செய்கிறன்றப்ப தான் இந்த வீடியோ. இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை வச்சு நீங்கள் இறக்கி கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இப்போ நாங்கள் அங்கே ஃபைல்ஸுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபைல்ஸுக்கு போய் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்துட்டு இதில் நோக்ஸன்ட்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுக்கு 1.5 GB RAM, 1.5 GHz ப்ரோசஸர், பெரும்பாலும் டியூவல் கோர் உள்ள ப்ரோசஸரை காணும். என்கிட்ட வந்து 4 கோர் இருக்கிறபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற கிராஃபிக்ஸ் கார்டு என்கிட்ட 2 GB இருக்குது. இதில் 1 GB காணும் ரன் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ பெருசாக எஃபெக்ட் ஒன்றும் பெறாது. பெருசாக ஸ்லோ டவுன் பண்ண அப்படி உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இதில் கோர்ஸை குறைச்சி கொள்ளலாம். இப்போ CPU கோர் அதெல்லாம் குறைச்சி கொள்ளலாம். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக தண்டை வாட்டில் கொஞ்சம் அலோகேஷன் பண்ணி வச்சுருக்கும். இப்போ விரும்பினா நீங்கள் அதை குறைச்சி கொள்ளலாம். குறைச்சி கொண்டு வந்தால் பிசி சாஃப்ட்வேர்கள் ரன் பண்ணுற ஸ்பீட் வந்து கொஞ்சம் கூடும். ஆனால் நோக்ஸ் பிளேயர் ரன் பண்ணுற ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும். தான் இது கஷ்டம். இப்போ நீங்கள் வேறு எதுவும் பார்ட்டிஷன் வச்சுருந்தா அதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கனாலும் இல்லை ப்ரௌசரை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பனர் ஸ்டார்ட் அப்போ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். அப்படி நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சம்டைம்ஸ் உங்களோட பிசி ஸ்லோவாகும். அதனால் இதை கொடுக்க வேண்டாம். உங்கள் விரும்பினா கொடுக்காமல் இருக்கிற நல்லது. இது டேஷ்பேக் இதில் ஆட் பண்ணது சொல்லி இருக்குது. எனக்கு இது தேவையில்லை. நான் இதை தேவையில்லைன்னு கொடுத்துருவேன். டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அது இருக்கட்டும். நான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ நான் என்ன ஸ்பீடப் பண்ணல. இது எவ்வளோ வேகமாக இன்ஸ்டால் பண்ணுறன்றதை நீங்களே பாருங்க. இந்த வீடியோ நான் ஸ்பீடப் பண்ணல. டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ மட்டும்தான் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகுதுண்டு. இதில் வந்து இடையில வந்து ஒரு இப்போ நிற்கிற காரணம் வந்து எங்களோட அப்டேட்ஸ் அதில் செக் பண்ணும். இப்போ நோக்ஸ் பிளேயர் 7 இருக்குது. அதுக்கு பிறகு எதுவும் அப்டேட்ஸ் வந்ததோ அல்லது அதுக்கு முதல் இருக்கிற அப்டேட்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி செக் பண்ணும். அப்படி செக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது உங்களோட சிஸ்டத்தை ஸ்பீட் டவுன் பண்ணதுண்டு இல்லை. இப்போ கோர் குறைஞ்ச இப்போ டியூவல் கோர்ண்டா கொஞ்சம் ஸ்பீட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் டியூவல் கோர்லேயும் வேலை செய்யுது. இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டியூவல் கோர் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். நம்ம இவன் வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறேன். டியூவல் கோரில் இது ஒர்க் ஆகும். 1.5 GHz ப்ரோசஸரில் இது ஒர்க் ஆகும். இதுக்கு 1 GB கிராஃபிக்ஸ் கார்டு காணும். மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, மேக் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. மேக் ஓஎஸ்லேயே நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஆப்பிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேக் ஓஎஸ் தான் இருக்கும். அப்போ மேக் ஓஎஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெரிதும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இது இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு இது வேறு மட்டும் வெயிட் பண்ணணும். லோடிங் ஆகுது. அதில் ஒண்டசியா ஃபிலிமோரா ரன் பண்ணியிருக்கிறபடியாக கொஞ்சம் லேட் ஆகும். இந்த டிரைவர் லேட் ஆகும். ஏன்னா ஒண்டசியா ஃபிலிமோரா எடிட்டிங் ஆப். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 GB RAM 2 GB RAM கிட்ட பிடிக்கும். இதில் வந்துட்டு நோக்ஸ் பிளேயர் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண எப்படி தான் இருக்கும்.
இதில் நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எல்லா கேம்ஸ்களும் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்களும் இதில் ரன் பண்ணலாம். டெம்பிள் ரன், சப்வே சப், முக்கியமாக பப்ஜி ரன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பப்ஜி வந்து இப்போ நார்மலாக பிசியில் இன்ஸ்டால் பண்ணுற 8 GB ரேம் தேவை. இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 GB ரேமே போதும். அதுவும் பப்ஜி லைட்டண்டா இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கேம் விளையாடுறாங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இதில் கீழே இதில் வந்து ஷார்ட்கட் கீ எல்லாம் காட்டுவினோம். இதில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் இந்த ஆப் வேலை செய்யலை அல்லது இது மெல்வேர் அட்டாக்ஸில் இருக்குன்னு நீங்கள் இதில் மெல்வேர் அட்டாக்ஸ் ஒன்றும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி ரன் ஆகலைன்னா அதில் ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதில் காட்டுது ப்ரைவேசி ஆஃப் யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பேக்கப் டேட்டா, ரெகுலர் ப்ரிவென்ட், டேமேஜ் லோஸ், இதில் டேட்டாவை பேக்கப் பண்ண சொல்லுது. அப்படி நாங்கள் முக்கியமான டேட்டா ஒன்றும் இதில் போட்டு வைக்க போகிறதில்ல. கேம்ஸ் ஆப்ஸ் அதெல்லாம் ப்ளே மொபைல் கேம்ஸ் ஈஸிலி, மொபைல் கேம்ஸ் எல்லாமே இதில் ஈஸியாக ரன் பண்ணலாம். எங்களோட நார்மல் சிஸ்டம் கீபோர்டு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இருந்தபடியாக எங்களோட கஷ்டப்பட்டு டச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிக்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டத்தை அதுண்ட அப்ளிகேஷனை ரெடி பண்ணி அதுக்கு இப்போ சைன்இன் பண்ணணும். அதுக்கு நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சைன்இன் பண்ணணும், கூகுள் மெயிலுக்கு சைன்இன் பண்ணணும். அதனால் அந்த செட்டப்புகளை எல்லாம் அது எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அது பண்ண நான் வெயிட் பண்ணணும். ரெண்டாவது நான் ஸ்டார்ட் பண்ணிக்க டக்குன்னு வந்துடும். இப்போ 0ல் இருந்துட்டு 50க்கு வந்துட்டு டக்குன்னு 100க்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இது இப்போ 100க்கு வந்தவுடனே தொடங்கிடும் எங்களுக்கு. சரி, ஸ்டார்ட் ஆகிட்டு இது இந்த இன்டர்வேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சர்ச் ஃபார் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்குது. இதில் இதுதான் ப்ளே ஸ்டோர். டூல்ஸ் இதுக்குள்ளே போனால் இதில் கேலரி, கண்டாக்ட், டவுன்லோட்ஸ், இல்லை ஃபேஸ்புக் லைட் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, அடுத்த ப்ரௌசர் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் இதில் போய் சைன்இன் பண்ணணும். இதில் நாங்கள் ஏபிகே இதை கொடுத்தா ஏபிகே டவுன்லோட் பண்ண ஃபைலை இன்ஸ்டால் பண்ணலாம். வடிவாக செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நீட்டாக இதை ரன் பண்ணலாம். இல்லை நான் இந்த மெயில் கொடுத்து மெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்து நான் இதை சைன்இன் பண்ண போகிறேன். ஐ அக்ரியை கொடுங்க. ஐ அக்ரியை கொடுத்தோம்னா சைன் ஆகிடும். சைன் ஆகிட்டு இப்போ இந்த பழைய மாதிரி நார்மலாக வெளியில் எங்கள் ஆப் ஸ்டோருக்குள்ளே வந்து நிற்கும். ஃபோன் பண்ணிவிட்டேன். இதில் எனக்கு தேவையான வாட்ஸ்அப்பை நான் இப்போ இறக்க போகிறேன். வாட்ஸ்அப் மெசேஞ்சர் நார்மலாக நாங்கள் பழமையாக ஃபோன் வழியை கொடுக்குற மாதிரி இன்ஸ்டாலில் கொடுத்தாலே அது இன்ஸ்டால் ஆகும். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. பழமையாக அதில் பெண்டிங்னு காட்டும். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பெண்டிங்னு காட்டும். பெண்டிங்னு காட்டி தான் பேருந்து வரும். நாங்கள் வெயிட் பண்ணுவோம் டவுன்லோட் ஆக மட்டும். டவுன்லோட் ஆக தொடங்கிட்டு இதில் மேலே இந்த எரோ காட்டினா டவுன்லோட் ஆக தொடங்கிட்டு அர்த்தம். 28 MB எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுதுண்டு.
ரைட். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிட்டுது. இப்போ இன்ஸ்டால் பண்ணுது. அதேமாதிரி நாங்கள் கிரிப்டோ டேப் இன்ஸ்டால் பண்ணுறதையும் பார்ப்போம். கிரிப்டோ டேப் நான் ரக்க போகிற வந்து ட்ரஸ்ட் வேலட் கிரிப்டோ டேப் தான். ட்ரஸ்ட் வேலட் இதில் வந்து பிட்காயின் வேலட். இதில் பிட்காயின் மட்டும் இல்லை, டோஜ் காயின், நிறைய டிஜிட்டல் கரன்சியும் செஞ்சு கொள்ளலாம். அதெல்லாம் நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எனக்கு தேவையாக இருக்கிறபடி நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஹோமில் போய் பார்ப்போம். இது வந்துட்டு உண்டு, வாட்ஸ்அப் வந்துட்டு. அதேமாதிரி இது டவுன்லோட் பண்ணி முடிஞ்சோடனே இல்லை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் போய் பார்க்கலாம். 2 செகண்ட்ஸ் இது இப்போ இன்ஸ்டால் ஆகுது. வாட்ஸ்அப் வந்துட்டு வாட்ஸ்அப் நோமலாக ரன் ஆகும். பழமையாக நாங்கள் ஃபோனில் ரன் ஆகிற மாதிரி தான் இது ரன் ஆக போகுது. இதில் நான் ஃபோன் நம்பரை கொடுத்து உள்ளே போய் கொள்ளலாம். இப்போ நான் போயில்லை. நான் இப்போ கிரிப்டோ டேப் இன்ஸ்டால் பண்ணி முடியுது. ட்ரஸ்ட் வேலட் அது இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நான் ப்ளே ஸ்டோருக்கு இன்ஸ்டால் ஆகாத காரணம் இப்போ ட்ரஸ்ட் வேலட்டும் இன்ஸ்டால் ஆகிட்டு ட்ரஸ்ட் வேலட் நார்மலாக அவங்கள வேலை செய்கிற மாதிரியே வேலை செய்யும். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ நிப்பாட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.